வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை. ச்சே, நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ தெரில. சந்தோஷமே இல்லை. இப்படியெல்லாம் சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பினஸ் மித்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 10th எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது சொல்லுவாங்க நம்மக்கிட்ட, இந்த பப்ளிக் எக்ஸாம் மட்டும் நீ நல்லா படித்து எழுதிடு, நல்ல மார்க் வாங்கிடு, அதோட ஃப்ரீ தான் அப்படின்ட்டு ஏமாற்றுவாங்க. நம்மளும் நம்புவோம். அதே மாதிரி +2 எக்ஸாமுக்கு எழுதும் போதும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த +2ல் மட்டும் பக்காவாக எழுதி நல்ல மார்க் வாங்கிடு, அதோட நீ லைஃப்பில் படிக்கவே வேணாம், ஜாலியாப்பா, என்னப்பா காலேஜ் போனால் என்ன படிக்கவா போகிற, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், +2 மட்டும் நல்லா படித்து மார்க் வாங்கிடு இப்படின்ட்டு மறுபடியும் நம்மளை ஏமாற்றுவாங்க. நம்மளும் எவ்வளோ தடவை அடிப்பாங்கனாலும் நம்பிட்டு படிப்போம். அப்புறம் காலேஜ் போனால் தான் தெரியும் அதெல்லாம் நம்மளை ஏமாத்துகிற வேலை அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அதே மாதிரி தான் சில பேர் அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணனா லைஃப்பில் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ட்டு சில பேர் இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா, என்னோட அந்த ட்ரீம் ஜாபை மட்டும் நான் அடைஞ்சிட்டேன், அதோட என் லைஃப் செட்டில், நான் அதோட ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் தான் அப்படின்ட்டு நினச்சிப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடச்சிட்டாங்கன்னா அப்பாடா போதும்ப்பா, நிம்மதியான வாழ்க்கை அதோடு கிடச்சிரும், சந்தோஷமான வாழ்க்கை கிடச்சிரும்ன்ட்டு இன்னும் சில பேர் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. தன்னைத்தானே ஏமாற்றிப்பாங்க. அவங்க ஆசைப்பட்ட ஒரு நல்ல ட்ரீம் ஜாபோ இல்லை ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரோ கிடைச்சா சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை மட்டும் நான் அடைஞ்சிட்டேன்னா அதோட என் லைஃபு ஃபுல்லாக சந்தோஷமாயிடும், ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடச்சிட்டா ஹாப்பிலி எவர் ஆஃப்டர், அதோடு நான் வாழ்கிற காலம் ஃபுல்லுமே சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ட்டு பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஏமாற்றிக்கிறோம். இன்னும் சில பேர், நான் மட்டும் செம்ம பணக்காரன் ஆயிட்டேன்னா அதோடு நான் சந்தோஷமாக இருப்பேன், என் லைஃப் செட்டில், அதோட ஒரே ஜாலி தான், சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ட்டு அவங்க ஏமாற்றிப்பாங்க. பணக்காரங்களாக இருக்கவங்களுக்குலாம் பிரச்சனையே வராதா? பண விஷயத்தில் பிரச்சனை வரலனாலும் மற்ற ஏதாவது ஒரு விஷயத்தில் தானே ஆகும். லைஃப்பில் பார்த்திங்கன்னா பேசிக்காக எல்லாருக்கும் பிரச்சனைன்றது தான் ஆகும். அப்பப்போ தலையை காட்டிகிட்டு தான் போகும். அது எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப பாசிட்டிவ் பர்சனாக இருந்தாலும் சரி, லைஃப்பில் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்ன்றதே ஒன்று கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன தேடுவோம்? ஃபஸ்ட்டு நல்லா படித்து ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும். அப்புறம் அங்கேருந்து அடுத்து என்ன? ஒரு நல்ல ஜாப், எனக்கு பிடிச்ச என் ட்ரீம் ஜாப். அதுக்கு அடுத்து என்ன? ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர். இப்படியே ஒன்று ஒன்றா வச்சுட்டு அது கிடைச்சாதான் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தோன்னா கடைசி வரைக்கும் நம்ம சந்தோஷமாகவே இருக்க மாட்டோம். என்ன சொல்ல வரேன்னா, லைஃப்ன்றது பிரச்சனைகள் நிறைந்தது, அதில் சந்தோஷமும் வரும், துக்கமும் வரும். இதுதான் உண்மை. இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நமக்கு கோல் வச்சுக்கிறது நல்லது, ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னு நினைக்கிறது நல்லது. ஆனால் அது கிடைச்சாதான், அது மட்டும் கிடச்சிதுன்னா என் லைஃப் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. லைஃப்பில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை இருக்கும் போது நடுவில் கொஞ்சம் சின்ன சின்ன சந்தோஷங்க நடக்க தான் செய்யுது. அப்போ நடக்கிற அந்த சந்தோஷம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், காலேஜ் பசங்கன்னு வச்சுப்போமே, என்ன பிரச்சனை இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக சிரித்து பேசி என்ஜாய் பண்ணுறோம். ஸோ அது ஒரு சந்தோஷம் தானே. அந்த சந்தோஷத்தை முழுசாக என்ஜாய் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ கிடைக்கிற சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுறது தான் நல்ல சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு எனக்கு இது கிடைச்சாதான் நான் சந்தோஷப்படுவேன், அது கிடைச்சாதான் நான் சந்தோஷப்படுவேன், இதை அடைஞ்சிட்டேன்னா, இது கிடைச்சிதுன்னா அதோட என் லைஃபு ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களால் கேரண்டியாக சொல்லவே முடியாது எந்த ஒரு விஷயத்தையும். ஸோ லைஃப்பில் பிரச்சனை வரதான் செய்யும். ஹாப்பியாக இருக்கணும், லைஃப்பில் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த பிரச்சனைங்களுக்கு நடுவில் கொஞ்சம் சின்ன சின்ன சந்தோஷங்கள் வருதில்ல, அதை முழுசாக
என்ஜாய் பண்ணாலுமே லைஃப் ஹாப்பியாக தான் இருக்கும். லைஃப் இதுதான், நல்லா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. லைஃப்ன்றது பிரச்சனைகளும் சந்தோஷமும் நிறைஞ்சது தான். யாருமே பார்த்திங்கன்னா உலகத்தில் பிறந்து யாருமே வந்து இஹிஹின்னு சிரிச்சிட்டே பிறந்து கடைசி வரைக்கும் இஹிஹின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நடுவில் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில் அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி வருவோம் பார்த்திங்களா, அதில் ஒரு சின்ன சந்தோஷம். இந்த மாதிரி வர்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹாப்பினஸ் சொல்லுவேன். நிறைய பேர் இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க, சின்ன குழந்தையாக இருக்கும்போது, சின்ன பசங்களாக இருக்கும்போது நல்லா சந்தோஷமாக இருந்தது, வளர வளர என் நிம்மதியே போச்சு, அதோட சந்தோஷத்தை நான் என் கண்ணிலேயே காணலை அப்படின்ட்டு நிறைய பேர் ஓவராக டயலாக் விடுவாங்க. நம்ம பெருசாக வளரும் போது தான் நமக்குன்ட்டு ஆப்ளிகேஷன் வருது, ரெஸ்பான்சிபிலிட்டி வருது, நல்லது கெட்டது தெரியுது. ஸோ நம்ம இம்ப்ரூவ் ஆகணுன்னாலும் லைஃப்பில் சேலஞ்சஸ் வரத்தான் செய்யும். சேலஞ்சஸ் வரட்டும், ஆனால் அதுக்காக அதையே ஒரு நெகட்டிவ் இதுவாக யோசிச்சுக்கிட்டு லைஃப்பில் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோன்னா கடைசி வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த பொருள் கிடைச்ச உடனே தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது மட்டும் என் லைஃப்பில் கிடச்சிடுச்சுன்னா அதோட ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்ன்றது என்றைக்குமே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுட்டிங்கனாலே நீங்கள் கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் ஹாப்பியாக லைஃப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். லைஃப்பில் தவிர்க்க முடியாத இழப்புகள் வரதான் செய்யும், தோல்விகள் வரதான் செய்யும். அதுக்காக நான் சந்தோஷமாகவே இருக்க மாட்டேன், அடுத்து நான் ஜெயிக்கிற வரைக்கும் சந்தோஷமாகவே இருக்க மாட்டேன்னா முடியாது. சந்தோஷமாகவே கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. அப்பப்போ நம்ம லைஃப்பில் பிரச்சனைகளுக்கு நடுவில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்குது இல்லையா, அதை நல்லா மனசால் நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷப்படுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் லைஃப்பில் சந்தோஷம். எல்லாருக்கும் லைஃப்பில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசை, ஆனால் அது ரியாலிட்டி கிடையாது. லைஃப்பில் பிரச்சனைகளும் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டோனாலே நம்ம லைஃப் சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ சந்தோஷமாக இருங்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இடையில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் வரும்போது அதை மனசால் ஏற்றுக்கிட்டு நல்லா சந்தோஷப்படுங்க, ஹாப்பியாக இருங்க. பி ஹாப்பி.